இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய பக்தர்களே, ஒரு அழகான குடும்பம். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகள், ஒரு மகன். மகன் தந்தை மீது அளவுக்கு அதிகமான அன்பு. எனவே ஒரு 7 வயது முதல் வீட்டில் இருக்கிற சுவர், புத்தக பை எங்கெங்கெல்லாம் எடுக்கிறதோ அங்கெல்லாம் ஐ லவ் மை டேட் அப்படின்னு எழுதிட்டு வச்சுட்ருப்போம். கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் 9ஆம் கிளாஸ் வரும்பொழுது நம்ம எழுதுறது அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர், அழியாத ஒரு மார்க்கரை எடுத்து தன்னுடைய சட்டையில் எழுதி ஐ லவ் மை டேட் ஃபார் எவர் அப்படின்னு எழுதி கொண்டு போய் அப்பாட்ட காமிச்சேன். அப்பாட்ட போய், அப்பா நான் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறேன் அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. தன் கையை காட்டி இதில் யாருடைய பெயர் இருக்கிறது என்று கேட்டார். அந்த தன்னுடைய மகனுடைய பெயர் மிக்கா, மிக்கா என்று இருந்தது. அதை பார்த்து, இது எப்பொழுது நீங்கள் அறிந்தீர்கள் என்று கேட்டார். தந்தை சொன்னார், உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, நீ இந்த மண்ணிலே பிறந்து விழுவதற்கு முன்னமே உன் பெயரை என்னுடைய கையிலே நான் பொறித்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இது அழியாதா என்று கேட்டான். இது மார்க்கர் அல்ல, இது டாட்டூ என்று சொன்னார். எசையா நூல் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய நற்செய்தியை 3 வசனங்கள் தான். அந்த 3 வசனத்தில் முதல் வசனம், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்படியானால் தந்தையுடைய அன்பு எப்படிப்பட்டதென்றால் எல்லையற்றது, முடிவற்றது, நிபந்தனையற்றது, அளவிட முடியாத அன்பு. இந்த உலகம் தோன்றியது முதலே தன்னுடைய அன்பை பலவிதமாக இறைவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். தான் படைத்த படைப்பின் மீது நம்பிக்கை வைத்தார். மனிதர்கள் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை அன்பாக வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. எனவேதான் அவர்கள் தவறு செய்கிற பொழுதெல்லாம் மன்னித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் ஒரு நண்பன்னு ஒருத்தனை தேர்ந்துக்கிறீங்க. அவன் நல்லவனா கெட்டவன்லாம் அடுத்து தான் பார்ப்போம். முதல்ல நண்பன். அதில் நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. அவன் என்ன செய்தாலும் அந்த நண்பனை விட்டு கொடுக்க மாட்டான். சில நேரங்களில் வழிகாட்டலாம், இது வேண்டாம் என்று சொல்லலாம், ஆனால் நண்பனை விட்டு கொடுக்கவே மாட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் தந்தையுடைய அன்பு எப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது? தன்னுடைய மக்களை வழிகாட்டுவதற்காக தலைவர்கள், அரசர்கள், நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். கடைசியாக திராட்சை தோட்டத்தை வளர்த்து அதனுடைய கனிகளை பெற்று வர தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிற பொழுதாம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். கடைசியாக தன் மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார். அப்படி அனுப்புகிற பொழுது அவரையும் கொன்றார்கள் என்று அழகாக ஒரு உவமையிலே அழகாக சொல்லியிருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை அன்பு செய்வதற்காக வந்திருக்கார். அதுதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், அப்படியானால் என் அன்பில் நிலைத்திருங்கள் 2 என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்துவுடைய அன்பு எப்பேற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களிலே இவை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழ்வுறும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அன்பு ஒருபோதும் அழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு 3மே ஒரு நிலையான ஒன்று. ஆனால் அதில் தலை சிறந்தது என்று சொன்னால் அது அன்பே என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இயேசு இந்த மண்ணிலே அவதரித்த பிறகு பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7 தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிமையேற்று மனிதருக்கு ஒப்பானார்,
மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எனவே எல்லாருக்கு மேலாய் எப்பெயருக்கு மேலாய் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? ஒருவரை மன்னிப்பதன் மூலம். இயேசு எல்லோரையும் மன்னித்திருக்கிறார். தவறு செய்கிற அத்தனை பேரையும் மன்னித்திருக்கிறார். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அந்த மன்னிப்பை கொடுக்கிறார். சிலுவையிலே தொங்குகிற பொழுது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். நோயாளிகளை குணப்படுத்த பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்ட பொழுது நம்புகிறோம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு குணத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துடைய அன்பு மன்னிக்கும் தன்மை கொண்ட அன்பு. அந்த மன்னிப்பை நாம் நமது அருகில் உள்ளவருக்கு எப்பொழுது கொடுக்கிறோமோ அப்பொழுது நீ அன்பு செய்கிறாய் என்பது அர்த்தம். அவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கடவுளை கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லப்படுகிறது 2வது வசனம். அப்படி சொல்லுகிற பொழுது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 சொல்லுகிற பொழுது பிறரிடத்து அன்பு கூறுவன் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவன் ஆவான்கிறார். நீ மற்றவன் அன்பு செஞ்சீங்கன்னா அதுதான் திருச்சட்டத்துடைய நிறைவேற்றுதல் என்று சொல்லுகிறது. இந்த 10 கட்டளைகள் 2 கட்டளை அடங்கும். நீ பிறரை அன்பு செய்கிற பொழுதுதான் அந்த சட்டம் நிறைவு செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்த மீது அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. அன்பு அடுத்திருப்போருக்கு தீங்கிழைக்காது, அன்பே திருச்சட்டத்தினுடைய நிறைவு என்று சொல்லப்படுகிறது. இயேசு இதையும் தாண்டி சொல்லுகிறார், பகைவனை அன்பு செய்ய என்று சொல்லுகிறார். பகைவனை அன்பு செய்ய முடியுமா? எப்படி பகைவனை அன்பு செய்ய முடியும்? இயேசு கடவுள் மன்னித்தார். நான் மனிதன், வலுவற்றவன், நான் எப்படி மன்னிப்பது? அடுத்தவனின் சொத்தை பிடுங்கியிருக்கிறான், அடுத்தவனின் குடும்பத்தை நாசப்படுத்தி இருக்கிறான், அடுத்தவன் என்னோடு சண்டையிட்டு இருக்கிறான், அடுத்தவன் குடும்பத்தில் பிரச்சனையை பிளவுகளை உருவாக்கி இருக்கிறான், அவனை எப்படி நான் மன்னிப்பது? அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார். செய்ய முடியாதை செய்ய வைப்பதுதான் கிறிஸ்து. எனவே மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிற பொழுது அதிலே அன்பு செய்யுங்கள், நீங்களும் அன்பு செய்யப்படுவீர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் என்றால், மன்னிப்பின் வழியாக, நோயுற்றோரை குணப்படுத்துவதன் வழியாக, தேவைகள் இருப்போருக்கு உதவி செய்வதன் வழியாக, தன் பாடுகள் வழியாக அவர் தன் பாவங்களை மன்னித்து சுமந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. எளியோருக்கு உணவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வும், எல்லோருக்கும் சமத்துவமான வாழ்வை கொடுக்கிறார் என்றால் இந்த உலகில் இருக்கிற எல்லோரையும் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் கடவுள் மீது நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ, அவருடைய அந்த அன்பை திருச்சட்டத்தின் வழியாக அன்பை நிறைவு செய்கிறோமோ, அப்பொழுது தந்தையுடைய மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நிறைவடையும், கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நம்மிலே முழுமையாய் நிறைவடையும் என்று இன்றைய நற்செய்தியிலே 3 வசனங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அப்படித்தான் இருக்கிறது. அது எப்பொழுது நடந்தது என்பதும் எனக்கு தெரியாது. வாசித்தேன், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மீனவன், ஒரு ஏழ்மையான மீனவன், அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு. ஒரு படகிலே வங்கக்கடலிலே அவர் பயணிக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே போகிற பொழுது அன்னை மரியாள், தன் வீட்டில் இருக்கிற அன்னை மரியுடைய படத்தின் முன்பாக, மாதாவே நான் இன்று கடலுக்கு போகிறேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான உணவுக்காக எனக்கு மீன் கொடு என்று ஜெபித்து விட்டு போவார். அவர் பேரே மரியாள். ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு வருவார். ஒரு மழை காலம், வேறு வழி இல்லாமல் கடலுக்கு அங்கு காற்றடிக்கிறது, இருந்தாலும் உள்ளே போகிறார். பலத்த காற்றாகிறது. பலத்த காற்றிலே அவர் சிக்கிக் கொள்கிறார். அவருடைய அலை அதிக உயரத்தில் வருவதனாலே படகு உடைகிறது. ஐயோ, இனி என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாதே, அம்மா என்னை காப்பாற்று என்று சொல்லவில்லை, அம்மா என் பயத்தை போக்கு என்று சொல்லுகிறார். அழுகிறார். அப்பொழுது அந்த இரவு நேரம், நல்ல இரவு, இருட்டான நேரம், எங்கு போகிறது என்று சொல்லி படகு உடைந்தது. அவர் நீச்சடித்து கொண்டு கிடக்கிறார், அழுகிறார். அப்பொழுது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அது கலங்கரை விளக்கம் அல்ல, அது ஊதா வெள்ளை புடவை கட்டிய அழகான ஒரு பெண்ணானவள் அருகிலே வருகிறாள். இவர் பயந்தவர் தான், ஆனால் இந்த வெளிச்சத்தை பார்த்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த பெண்ணானவள் அந்த மீனவுடைய கண்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த மீனவனுக்கு பயம் போகிறது. ஆனால் புயல் நிற்கவில்லை, காற்று நிற்கவில்லை, மழை நிற்கவில்லை. 1 மணி நேரம் அவர் விழித்து பார்க்கிறார்.
கடற்கரை ஓரத்திலே கடல் பாசிகளுக்கு மேலே படுத்து கிடக்கிறார். அங்கு வந்த மற்ற மீனவர்கள் அவரை தூக்கி சென்று வீட்டுக்கு கொண்டு போகிறார்கள். என்ன நடந்தது? அப்பொழுது எல்லாம் விவரித்து விட்டு சொல்கிறார், என் அன்னை என்னை பயத்தை விட்டு நீக்கினார், என் அன்னை என்னை காப்பாற்றினாள் என்று சொல்கிறார். இறை இயேசு மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையுடைய பாதத்திற்கு வருகிற பொழுது அன்னை நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறாள். அந்த மீனவன் சொல்லுகிற பொழுது அடுத்து சொல்கிறான், நான் கடலிலே தத்தளிக்கிற பொழுது நான் தனியாளாக இல்லை, என்னோடு அன்னை மரியாள் அந்த பெண்ணானவள் என்னோடு இருந்தாள், என் அருகிலே இருந்தால், எனவே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலே வாழுகிற பொழுது நான் தனிமையாக இல்லை, யாரோ ஒருவருடைய துணையோடும் அன்போடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு அருகில் உள்ளவரோடு இருக்க வேண்டும். அருகில் உள்ளவரோடு பாசத்தோடும் நேசத்தோடும் பழக வேண்டும். எப்பொழுது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பழக கற்றுக்கொள்ளுங்கள். நண்பன் என்பவன் கொடுப்பவன் மட்டுமல்ல, அங்கே நட்புக்குள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலே இல்லை. உதவி செய்வது அது தனி, ஆனால் அதையும் தாண்டிய ஒன்றுதான் அன்பு. அந்த அன்பை அருகில் உள்ளவருக்கு கொடுங்கள். இருப்பவனோடு மட்டும் கொடுக்காதீர்கள், இல்லாதவனுக்கும் கொடுங்கள். நம்முடைய பழக்கம் என்ன? யார் நமக்கு ஏற்றபடி நமக்கு சமத்துவத்தோடு என்னிடம் 10 லட்சம் இருக்கிறது, என்னோட 10 லட்சம் இருக்கிறது, அவனுக்கு அன்பை செலுத்துவோம். அது அன்பு அல்ல, அது கைமாறு. இல்லாதவனோடு அன்பு செய்யுங்கள். ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், உரிமையற்றோர், அடிமட்டத்தில் இருப்போர், அவர்களிடம் பேசுங்கள், அவரிடம் பழகுங்கள். அவன் சுத்தமற்றவன், நீர் யார் சொல்வதற்கு தூய்மையற்றவன் என்று சொல்வதற்கு? இங்கே உன் உள்ளம் தூய்மையற்றதாக இருக்கிறது. உண்மையிலே அன்பு என்பது அனைத்தையும் கடந்த ஒன்று. அந்த அன்பை ஒவ்வொருவரும் எந்த விதத்திலாவது அடுத்தவர் கொடுத்து கொண்டிருங்கள். கொடுங்கள், கொடுக்கப்படும். அந்த இறைவசனத்தை அதிகமாக பயன்படுத்துறது கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும், அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இல்லை, கொடுப்பது என்பது பணம் மட்டுமல்ல, காணிக்கை மட்டுமல்ல, உன் அன்பை கொடுங்கள். யாரெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இல்லை, அனாதை பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள். வயது முதிர்ந்த சூழ்நிலையிலே அனாதையாக விடப்பட்டு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அன்பை கொடுங்கள். துன்பப்படுவருக்கு அவர்களை சென்று ஆறுதலை சொல்லுங்கள். அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார், அதைத்தான் தந்தை விரும்புகிறார். அந்த அன்பிலே ஒவ்வொருவரும் வாழ இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன்.